எனக்கு ராமானுஜன் லைஃப்ல நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஹார்ட் ஒர்க்கு, அதை ஏழ்மை தன்மை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அவருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். மத்த ஓகே. நேரத்துலலாம் சாப்பாடு இருக்காது. ஸோ அதெல்லாம் கூட பொருட்படுத்தாம, அ ரொம்ப தீவிரமா தன்னுடைய கணித ஆராய்வுகள மேற்கொண்டாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எஃப்ஆர்எஸ் வாங்கின முதல் இந்திய கணித அறிஞர். அதாவது ம். இந்தியால மொத்தமா எஃப்ஆர்எஸ் வாங்குனவங்கள்ல 2வது அவர். முதல்ல ஒரு பாம்பேலேருந்து ஒரு இன்ஜினியர் தான் வாங்குனாரு. எஃப்ஆர்எஸ்ன்னா சார்? எஃப்ஆர்எஸ்ங்கிறது ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி. ஓகே, அந்த அது வந்து நியூட்டன் காலத்துலேருந்தே இருக்கு. நியூட்டனும் எஃப்ஆர்எஸ் தான். ஓகே. ஸோ அந்த ராயல் சொசைட்டிங்கிறது மிகப்பெரிய அங்கீகாரம். அது இப்ப இந்த ராஜ குடும்பம் இருக்கு இல்லையா? அந்த ராயல் இது. ஆ. அவங்களுக்கு வந்து அது இப்ப இங்க வந்து இந்த பட்னாகர் பரிசு, அப்புறம் பெரிய பெரிய ரொம்ப பெரிய அவார்டு மாரி அது அங்க. ஓகே, மதிப்புறு இது. ரொம்ப அதாவது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரமா எஃப்ஆர்எஸ்ஸ பார்ப்போம். எஃப்ஆர்எஸ் சொன்னா அங்க ஒரு எழுந்து நின்னு மரியாதை குடுப்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அந்த மாரி ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு கிரேட்டஸ்ட் ஹானர் அது இங்கிலாந்துல. இன்னைக்கும் அது இருக்கு. இன்னைக்கும் வருஷா வருஷம் குடுப்பாங்க. ஸோ அப்படி கணித பிரிவுல ராமானுஜன் தான் முதல் ஆள். ஒட்டுமொத்த இந்தியால பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியர் ஒருத்தர் வாங்கினாரு. ஓகே, அதுக்கப்புறம் இவரு வாங்கியிருக்காரு. ஓகே, ராமானுஜன் 2வது. ஆனா கணிதத் துறையில இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராமானுஜன் துவங்கி 6 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓகே. அதனால இட் இஸ் நாட் சோ ஈஸி டூ கெட் சச் ஹானர். அதுக்காக சொல்ல வரேன். ஓகே. ராமானுஜன் வாங்குனது 1918ல. இப்ப இன்னைக்கு 107 வருடங்கள் கடந்து போச்சு. அவரு வாங்கி. இப்ப அந்த 107 வருஷத்துல மொத்தம் 6 பேருக்கு தான் அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உலகமே போற்றக்கூடிய இந்த எஃப்ஆர்எஸ்லாம் குடுக்குறது சாதாரண விஷயம் இல்ல. ம். அவர் இங்கிலாந்துல 1914லேருந்து 19 வரைக்கும் 5 ஆண்டுகள் ஹார்டி, லிட்டில்வுட், ஓகே, அந்த மாரி மெக்மெஹான் இந்த மாரி நெறைய பெயர் பெற்ற புகழ் வாய்ந்த மேத்தமேட்டிஷியன்ஸ் கூட அந்த காலத்துல இருந்தவங்க கூட அ எல்லாரும் ஒண்ணா அ கொலாபரேட் பண்ணி அதாவது உழைச்சு பல புதிய சிந்தனைகள உருவாக்குனார். உண்மைய சொல்லப்போனா நெறைய வருடங்களா எண்ணியல்ல தீர்வு காண முடியாத புதிர்களுக்கு ராமானுஜன் அளித்த ஒரு சர்க்கிள் மெத்தட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அந்த சர்க்கிள் மெத்தடுங்கிறது காம்ப்ளக்ஸ் அனாலிசிஸ்ல வரும். நம்பர் தியரியோட உயர் பரிமாணம் அது. ஓகே. அப்ப அந்த டீப்பரான ரிசல்ட். அந்த சர்க்கிள் மெத்தட் தான் பிற்கால கணித அறிஞர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சு, நெறைய ரிசல்ட்ஸ் காலங்காலமா ப்ரூவ் பண்ண முடியாம இருந்ததெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, ராமானுஜன் டைரக்ட்டா ப்ரூவ் பண்ணல. அவர் சர்க்கிள் மெத்தட குடுத்தாரு. ஓகே. ஆனா அந்த சர்க்கிள் மெத்தடுடைய இத பயன்படுத்தி பல காலமா தீர்வு காண முடியாத நெறைய விஷயங்கள பின்னாடி வந்த அறிஞர்கள் ப்ரூவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ரிசல்ட்ஸ் அந்த மாரி சொல்லலாம். அப்ப இதெல்லாம் வந்து சாத்தியப்படுறதுக்கு ராமானுஜன் ஒரு மறைமுக காரணமா இருந்திருக்காரு. ஓகே. ஹார்டிக்கு வந்து ராமானுஜன் பார்த்து என்ன இன்ஸ்பயர் ஆனாங்க? ஹார்டிக் வந்து எப்படின்னா, இந்த மாரி ஒரு ஃபார்ம்லாம் அன்ட்ரெயின்டு மேத்தமேட்டிஷியனால எப்படி பண்ண முடியும்? ஓகே. ஏன்னா, இவர் வந்து கல்லூரிக்கு கூட போனதில்ல. ஆனா, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உண்மையாவும் இருக்கு. அப்ப எப்படி ஒரு ஆளால ஒரு ஒரு பேக்கிரவுண்ட் இல்லாம, ஒரு பயிற்சி இல்லாம டக்குன்னு இவ்ளோ அளவுக்கு அவரு சொல்லியிருக்காரு, இந்த மாரி நான் ஃபார்முலாஸ நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல. ம். அப்படியே அருவி மாரி கொட்டுது இவர்ட்டருந்து. அது எப்படி ஸ்பான்டேனியஸா அவர் சொல்றாரு? அது பிரமிப்பா இருக்கு அவருக்கு. ஓகே. ஏன்னா, சும்மாவே ஏதோ ஒண்ணு சொன்னா தப்பா கூட இருக்கலாம் இல்லையா? இவர் ஆமா. சொல்றதெல்லாம் உண்மையாவும் இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு, ஆழமாவும் இருக்கு. எல்லா தன்மையுமே பொருந்திருக்கு. அவர் ஓ! வந்து ஹார்டி வந்து அங்க பார்த்தீங்கன்னா, டான் மாரி அங்க கேம்பிரிட்ஜ் ஓகே, யுனிவர்சிட்டில. அவரே எஃப்ஆர்எஸ் தான். ஓகே, 1910ல எஃப்ஆர்எஸ் வாங்குனவரு. அவரே எஃப்ஆர்எஸ் வாங்கினா கூட, அவர் சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு பியூர் மேத்தமேட்டிஷியன் அவரு. ஓகே. அந்த அளவுக்கு மதிப்பு பொருந்திய ஆள். அப்ப அவரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அதாவது எப்படின்னா, ராமானுஜம் எப்படின்னா, அசால்ட்டா பண்ணுவாங்கம்பாங்கல்ல நம்ப. ஆ. அந்த மாரி ரொம்ப கே கே இதா எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணுவாரு. அந்த விஷயங்கள் அவர ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஓகே. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாரி ஃபார்முலாஸ நான் லைஃப்ல பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. எப்படி அவருக்கு இந்த மாரி வருது? அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஹார்டியோட ஃபீல்டு மேத்ஸ்ல? நம்பர் தியரி தான். நம்பர் நம்பர் தியரி. தியரி, அனாலிசிஸ் அவரு நெறைய ஃபீல்ட்ல பண்ணியிருக்காரு. ஓகே, ஹார்டி வந்து நெறைய இதுல பண்ணியிருக்காரு. ஆனா பியூர் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, ஆ லிட்டில் வுட்ன்னு இன்னொரு அவரும் அப்ளைட் மேத்ஸ்லயும் பண்ணாங்க. ஓகே, ஸோ லிட்டில் வுட் தான் முதல்ல ராமானுஜனுடைய அந்த குறிப்ப புரிஞ்சுகிட்டு ஹார்டிக்கு சொன்னது. ஓகே. ஸோ லிட்டில் வுட்டோடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னீங்கன்னா, அண்டர் மை தியரி அப்படின்னு ராமானுஜன் கடிதத்துல ஃபார்முலாஸ்லாம் எழுதியிருக்காரு. ம். ஆனா என்ன தியரி அவர் சொன்னாருன்னு புரியல. உதாரணமா சொல்லணும்னா 1 பிளஸ் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆட் பண்ணா -1/12. ம்.
1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் அதெல்லாம் ஆட் பண்ணா 0. ஓகே. இது எப்படி வரும் சாத்தியப்படும்? இப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4 ஆ. எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஆ. மிகை எண்கள். மிகை எண்கள கூட்டும்போது ஆன்சர் வருமா அப்படிங்கிறது தெரியாது. ம். ஏதோ ஒரு ஃபைனைட் ஆன்சர் வருமா? அப்படியே வந்தாலும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே வரும். நீங்க பாசிட்டிவ் ஆமா. நம்பர் ஆட் பண்ணும்போது கூட்டல் என்ன கிடைக்கும்? இறுதியா இன்னொரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் நம்பர் தான் நம்பர். கிடைக்கும். மிகை எண் தான் கிடைக்கும். குறை எண்ணோ இல்ல பூஜ்ஜியமோ வராது. ஆனா இவர் எழுதுனதுல மிகை எண்களின் கூட்டல் வந்து 0 சொல்றாரு. இல்ல ஒரு நெகட்டிவ் நம்பர் வருது. குறை எண்ணா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது? ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் எப்படி யோசிக்க முடியும்னு யாருக்கும் புரியல. இது என்ன தியரி? இன்ஃபாக்ட் ஹில் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர் யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல ஓகே. ராமானுஜன் வந்து எழுதி அனுப்புறார் ஹார்டிக்கு எழுதுறதுக்கு முன்னாடி. அப்ப அவரு படிச்சுட்டு நெறைய பேர் இது வந்து சும்மா ஏதோ பைத்தியம் மாரி எழுதி வச்சிருக்கான். பாசிட்டிவ் நம்பர் கூட நெகட்டிவ் நம்பர் தான் இது என்ன இப்ப நமக்குமே வந்தா கூட ஏதோ எவனோ லூசு மாரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி நெனச்சு விட்டுட்டாங்க எல்லாரும். ஓகே. ஆனா ஹில் அப்படிங்கிறவர் கொஞ்சம் அவருக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு தோணியிருக்கு. அவர் என்ன பண்ணார், ஹி வாஸ் கைண்ட் எனஃப் டு ரிப்ளை டு ராமானுஜன். ஓகே. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாரி உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. நீங்க எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நெறைய தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பேசிக்ஸ் உங்களுக்கு அடிப்படை தெரியல. ஓகே. நீங்க இந்த அடிப்படையெல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு ஹார்டி எழுதின புக்கையே கூட சஜெஸ்ட் பண்ணி ஒரு 4, 5 புத்தகங்கள்ல அவருக்கு பரிந்துரை பண்ணி பதில் கடிதம் போட்டார். பட் ராமானுஜன் ஆக்சுவலா எழுதினது கரெக்ட் தான். ஓகே. ஆனா அவர் அந்த தியரி என்ன ஐடியால அது சொன்னாருங்கிறது புரியல. இந்த ஓகே. ஃபார்முலாஸ்லாம் இப்ப நான் சொன்னது. இத முதல்ல கரெக்ட்டா உள்வாங்கினது லிட்டில் வுட் தான். ஓகே. ஸோ லிட்டில் வுட் தான் ஹார்டி கிட்ட சொல்றாரு, "இவர் சாதாரண ஆளா தெரியலப்பா. ரொம்ப உள்ள அர்த்தத்தோட எழுதியிருக்காரு. ஓகே. நம்ப அவர கூப்பிடு இங்கிலாந்துக்கு. ஏன்னா நம்ம இங்க இருந்து கடிதத்திலயோ, இதுலயோ பேசிலாம் கண்டுபிடிக்க முடியாது அவர் என்ன பண்றாருன்னு. ஓகே. இங்க கூப்பிட்டு அவர நேரடியா நம்ப ஆராய்ச்சி பண்ண வச்சா தான் அவர் மைண்ட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால என்ன ஆனாலும் சரி நம்ம கூப்பிட்டு அவர இங்க ஆய்வு பண்ண ஏற்பாடு பண்ணுங்கன்னு" அவரு தான் பரிந்துரை செய்றாரு. ஓகே. அதன் பேர்ல தான் ஹார்டி வந்து எல்லா முயற்சியும் எடுத்து யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல பேசி, இங்க ஆய்வு மாணவரா இருந்தார் அப்ப ராமானுஜன் இங்க. ஓகே. இன்ஃபாக்ட் மெட்ராஸ் யுனிவர்சிட்டியுடைய முதல் கணித ஆய்வு மாணவரா ராமானுஜன் தான் இருந்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஸ்காலர் அவர்தான். அதனால தான் இன்னைக்குமே கணிதத்துறை தனியா செயல்படும். யுனிவர்சிட்டி பில்டிங் இல்லாம கொஞ்சம் பக்கத்துல ஆமா. தனியா செயல்படும். அதோட பேரு ஆ ராமா சமீபத்துல கூட நான் பார்த்தேன் ஆமா, அங்க. ஆமாமா. ராமானுஜன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் ஸ்டடி இன் மேத்தமேட்டிக்ஸ் ரியாசம் அப்படின்னு பேர். ஸோ அந்த கணிதத்துறையோட பேரு ராமானுஜன் பேர்ல தான் வச்சிருப்பாங்க. உள்ள ஒரு மார்பல் சிலை உள்ள ராமானுஜன்ல இருக்கேன்ட்டு நான் உள்ள போய் கேட்டேன். அவங்க ம். சொன்னாங்க இதுவும் மெட்ராஸ் யுனிவர்சிட்டியோட தான். ஆனா ஆமா, வெளியில ஆமா. இருக்கு. அது பேர் ரியாசம்னு பேர். அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். ஓகே. அது ஆக்சுவலா அங்க வந்து ஒரு செட்டியாருடைய பங்களாவா இருந்தது அந்த காலத்துல. ஓகே. அப்போ வந்து யுனிவர்சிட்டியில தனியா யுனிவர்சிட்டி கூட முதல்ல மாநில கல்லூரியில தான் ஆரம்பிச்சாங்க. பல்கலைக்கழகமே. அங்க தான் எல்லா வகுப்புகளும் இருந்தது. அதுக்கப்புறம் யுனிவர்சிட்டி பில்டிங் வந்தது. ஓகே. அது வந்தக்கப்புறம் அங்கேயே தான் துறைகள்லாம் இருந்தது. கணிதத் துறைக்கு மட்டும் இந்த செட்டியார் என்ன பண்ணார், ராமானுஜன் மேல இருக்கக்கூடிய அந்த பற்றுனால நேரு சொல்லி, "நீங்க அந்த இடத்த கணிதத்துக்காகவே குடுத்துருங்க ராமானுஜனுடைய ஆராய்ச்சிக்கு." அப்படின்னு சொல்லி அவங்க இது மாரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொன்னதுனால, அவருடைய இடத்த தானமா குடுத்தாரு, ஓகே. அந்த செட்டியார். ஸோ அதனால என்ன ஆச்சு, அந்த இடம் மட்டும் கணித ஆராய்ச்சிக்குன்னே ஒதுக்கிட்டாங்க. ஓகே. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது நடந்தது 1950லேருந்து 60க்குள்ள. 55, 57 அந்த காலகட்டம். ஸோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த இடத்துல தான் கணிதத்துறை செயல்பட்டுட்டு வருது. அதுக்கு பேர் தான் ராமானுஜன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் ஸ்டடி இன் மேத்தமேட்டிக்ஸ் ரியாசம் ஓகே. அப்படின்ட்டு. ஸோ ராமானுஜன் வந்து அங்க ஆய்வு மாணவரா இருந்து கொஞ்ச நாள்லயே தான் ஹார்டி கிட்ட இருந்து தொடர்பு வருது. பல்கலைக்கழகத்துக்கு சொல்றாரு, இந்த மாரி அவர கூட்டிட்டு வாங்கணும். அவர் வந்து அங்க ஆய்வு பண்ணா இன்னும் நெறைய பெரிய விஷயம்லாம் நடக்கும். ம். நீங்க அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஆனா இங்க ஒரு சிக்கல் வருது. என்னன்னா, அவரு +2வே பாஸ் பண்ணாத எப்படி அவருக்கு அந்த ரிசர்ச் இது குடுக்குறதுன்னு அப்ப செனட்ல அதெல்லாம் சொல்லி இவருக்கு விதிவிலக்கா குடுத்திருந்தாங்க. ஓகே. ஆனா அவர் ஃபாரின் போணும்னா யாரு ஸ்பான்சர் பண்றது? அவருடைய இந்த ரிசர்ச் பீரியட் கட் ஆகிடும் இல்லையா? ம். அப்ப என்ன பண்ணுது? அவர் குடும்பத்துக்கு குடுக்குற ஸ்டைஃபண்ட்லாம் குடுக்க முடியாது. ஓகே. அப்போ அதுக்கும் ஹார்டி தான் ஹெல்ப் பண்ணி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேருந்து நான் அவருக்கு பார்த்துக்கிறேன். நீங்க இப்ப குடுக்கக்கூடிய இந்த ஸ்டைஃபண்ட் அவர் வீட்டுக்கு குடுத்துருங்க. ஏன்னா ஓகே. அவங்க கஷ்டப்படக்கூடாது. ராமானுஜன பொறுத்தவரைக்கும் என்ன தேவையோ நான் பார்த்துக்கிறேன். ஓகே. நீங்க அவர பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க ஃபினான்ஷியல் பர்டன்லாம் எடுத்துக்க வேண்டாம். அவருடைய அத்தன பொறுப்பும் நான் பார்த்துக்கிறேன். நான் ஏத்துக்கிறேன் அப்டின்னாரு. ஸோ அப்படிதான் ஒரு 5 வருஷம் அங்க இருந்து பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணாரு. அந்த 5 வருஷத்துல தான் அவருக்கு பிஏ டிகிரி குடுத்தாங்க. ஓகே. அது 1916ல.
பிஏ அது வந்து என்கிட்ட சில சமயங்கள்ல நான் ஒரு இடத்துல பேசும்போது சில ஆசிரியர்கள் கேட்டாங்க. அவருக்கு வந்து பிஹெச்டி ஏன் சொல்ல முடியல? ராமானுஜன் டாக்டர் ராமானுஜன் சொல்லலாமா? ஆ. அப்படின்னாங்க. இது எனக்கு சிரிப்பு தான் வந்தது உண்மையிலேயே ஓகே. கேட்டுட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு சின்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சாலே டாக்டர்ன்னு நம்ம வாங்கிக்கிறோம். இல்ல இருக்கிறத 2க்கு பதிலா 3 இல்ல 2.5ன்னு மாத்துனாலே டாக்டர் பட்டம் போடுவோம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ரிசர்ச். ஆ. பட் அவர்லாம் புது சிந்தனையே உருவாக்குனவர். புது கண்டிப்பா. புது கோட்பாடுகளையும் உருவாக்கினவங்களுக்கு போய் டாக்டர் பட்டம் குடுக்கலையான்னா, அது ஒரு பெரிய இதுதான். அதாவது இம்மார்ட்டல் அவங்கலாம். அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து டிகிரி குடுக்க பல்கலைக்கழகமே பத்தாது. ஏன்னா நான் சொல்லுவேன், ஒரு புது ஃபார்முலாக்கு நீங்க ஒரு பிஹெச்டி குடுக்கணும்னா கூட, 3500 ஃபார்முலா குடுத்தவரு 3500 டிகிரியா குடுக்க டிகிரி. முடியும்? அதெல்லாம் சாத்தியமே இல்ல. அதனால அதெல்லாம் நம்ம கேட்கிறதே வேஸ்ட். 2வது சென்னை பல்கலை அந்த காலத்துல இவர் இருந்தப்பல்லாம் இங்கிலாந்து தான ஆட்சி பண்ணிருந்தாங்க ம். இந்தியால. இங்கிலாந்துலயுமே பிஹெச்டி டிகிரிலாம் கிடையாது. எங்க ஓகே. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலயுமே கிடையாது. ஓகே. அங்க டாக்டர்ன்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஓகே. 1935, 40 காலகட்டத்துக்கு மேல தான் டாக்டரேட்ன்னே சொன்னான். 30ல தான் அங்கேயே வந்தது. ஓகே. பட் ராமானுஜன் 20ல இறந்து போயிடுறாரு. ஆ. ஸோ அவர் காலகட்டத்தில அந்த பிஹெச்டி இந்த டாக்டர்ங்கிற அமைப்பே அந்த செட்டப்பே இல்ல. ஓகே. அப்ப எப்படி அத சொல்ல முடியும்? ஆனா அவருக்கு குடுத்த அந்த டிகிரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஆ. 1916ல ஹைலி காம்போசிட் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்காக அவருக்கு அந்த டிகிரி குடுத்தாங்க. அந்த டிகிரியுடைய சைட்டேஷன் போட்டிருக்கேன். நான் என்னோட புத்தகத்துல எழுதியிருக்கேன். எண்களின் ஓகே. நண்பர் புக்ல. அதுல பிஎஸ் டிகிரி பை ரிசர்ச் அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஓகே. பை ரிசர்ச் ஆய்வுக்காக அந்த டிகிரிய குடுத்துருக்கோம் ஓகே. அப்படின்னு. அப்ப அதிலேயே கீழ எழுதியிருக்காங்க. இன்னைக்கு 1920க்கு முன்னாடி இந்த பிஎஸ் டிகிரி ஆய்வுக்காக வாங்கினவங்க ஈக்குவலன்ட் டூ பிஹெச்டி ஓகே. அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், அப்படி ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. அப்ப ஓகே. அந்த ஆய்வுக்கு அவர் டாக்டர் சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவருக்கெல்லாம் ஒரு டாக்டரேட் பத்தாது. பல 100, 1000 டாக்டரேட் குடுக்கலாம். அந்த அளவுக்கு 3000. ஆமா. அந்த அளவுக்கு இது. ஸோ நம்ம கேட்கறதே ஒரு இதுதான். அது வந்து கேட்கறதே ரொம்ப சில்லியா தான் இருக்கும். ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும் அது. அதனால அவங்கலாம் அப்பாற்பட்டவர்கள்.